வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இறால் சிபிஎம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் மசாலா பொருள்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 10 பேருக்கு தேவையான ஒரு சிபிஎ குழம்பு தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதையும் வெந்தயம் போட்டு செவக்க வறுத்துக்கலாம். வெந்தயம் வறுத்ததையும் அது கூட நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும், அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து இப்போது சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பூண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10-15 பல் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, வரமிளகாயை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அந்த வரமிளகாயை அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து, இந்த பாருங்கள், வரமிளகா பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகணும், அதே மாதிரி இந்த வரமிளகாயோட பச்சை வாசனை போகணும். இது கூடவே வந்து வெங்காயம் 1, தக்காளி 2 சேர்த்து அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா, இது எதுக்காகனா சும்மா ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வரமிளகாவே நிறையா சேர்த்துருக்கோம்ல, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூடவே வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல எண்ணெயிலே வந்து சுருண்டு வதங்கணும். இது கூட நம்ம ஒரு 5 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இது கூட நம்ம வந்து இறால் 1 கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இறாலை வந்து நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறோம். தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா இறால்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், இறால்லேருந்து தண்ணி வந்திருக்கும், ப்ளஸ் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இது பாருங்கள், இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. உருளைக்கிழங்கு இறாலும் வெந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு மல்லி இலை, கருவேப்பிலை தூவி பச்சை மிளகா கூட உடைச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு குழம்பு இறக்கிடலாம். இந்த இறால் சிபிஎங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதை சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.